புதுக்கோட்டை அருகே அரசு பேருந்தை சேதப்படுத்தி ஓட்டுநரை தாக்கிய இளைஞர் தானும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருதுபாண்டி நகரை சேர்ந்தவர் ஞானசேகரன். இவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதியதாக கூறி டிரைவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து பேருந்தின் கண்ணாடியை உடைத்ததோடு ஓட்டுநர் பாண்டிக்குமாரையும் தாக்கியுள்ளார். பொதுமக்கள் அவரை பிடிக்க முயன்றபோது கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. ஞானசேகரனும் ஓட்டுநர் பாண்டிக்குமாரும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வண்டியை ஒரு பெரிய கல் எடுத்து தாவது உள்ள அந்த இறக்கத்துல கல்லை வச்சு அடிச்சு பின்னாடி கண்ணாடியை உடைச்சிட்டு ஒரு வண்டியில திரும்பி வண்டியில ரிட்டர்ன் ஆகி புதுக்கோட்டை நோக்கி வந்தார். அப்போ அந்த வழியில ஒரு கார் வாங்க அவரை பிடிப்போம்னு சொல்லி டிரைவர் மாத்திரம் ஏற்றிட்டு வந்தாரு. நான் பேஞ்சர் ஏற்றி விடுறதுக்காக வண்டியில நின்றுட்டு அப்ப இவர் இறங்கின உடனே தாவது அந்த ஏற்கனவே தலா பண்ண இடத்துல கரெக்டா அடிச்சு கல்லை வச்சு அடிச்சு மண்டை உடைச்சு காது அந்து போச்சு டிரைவருக்கு. கையில விரல கடிச்சு கை விரல் கட்டான மாதிரி இருக்கு.